வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான ஒரு 3D எஃபெக்ட்டில் கேர்ள்ஸுக்கு வந்து நேம் ஆர்ட் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் அதில் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இது பாய்ஸுக்கு எடிட் பண்ணலாம், கேர்ள்ஸுக்கு எடிட் பண்ணுறோம். சின்ன கரெக்ஷன் மட்டும் ப்ராம்ப்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வீடியோ வராது. ஸோ அதனால் கரெக்டாக பாருங்கள். ஸோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட்டும் உடனடியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கூகுள் ஜெமினி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஜெமினி என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கான ப்ராம்ப்ட் வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அதில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் வரும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல விக்கின்னு வந்து நேம் இருக்கும். ஸோ அந்த நேமை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நேமை வந்து போடலான்னு நினைக்கிறீங்களோ, இப்போ கேர்ள்ஸாக இருந்தால் கேர்ள்ஸ் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க, பாய்ஸாக இருந்தால் பாய்ஸ் நேம். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஷர்ட்டு, பேண்ட்டு, ஷூ அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இது வந்துட்டு பாய்ஸுக்கான ப்ராம்ப்ட் வந்து இது இருக்கும். இதே நீங்கள் பாய்ஸாக இருந்தால் நீங்கள் எதுவும் இதில் சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதே கேர்ள்ஸாக எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடிங்கோ அந்த ட்ரெஸ் கோடிங்கை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சுடிதார் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்னவோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி வந்துட்டு கமா கொட்டேஷன் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பாய்ஸாக இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு கீழே அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் ஏ ஃபைலுன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேலரியில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆன வாட்டி கீழே சென்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களோட ஃபோட்டோ இப்போ ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சேஞ்சஸை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும். அதே மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் குவாலிட்டியாக உங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன மாதிரி டைப் பண்ணணும் அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ நேமும் உங்களுக்கு பக்காவாக வந்துடும் 3D எஃபெக்டில். உங்களோட ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிளியராக இருந்தால் இந்த மாதிரி சூப்பரான ஒரு எடிட்டிங்கை நீங்களும் எடிட் பண்ணலாம். அந்த ஃபோட்டோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த டவுன்லோட் ஐக்கான் வரல அப்படின்னா ஃபோட்டோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் இமேஜின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பாய்ஸாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஒரு சேஞ்சஸை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக வந்துட்டு ப்ராம்ப்ட்டை போட்டு டைப் பண்ணி எடிட் பண்ணி நல்லா வந்ததோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.